பன்னீர் கோஃப்தா பண்ணுறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 200 கிராம் பன்னீர். இதை வந்து ஸ்லைடில் வச்சு பொடியாக சீவிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சீவிக்குங்க. பாருங்க பன்னீர் நல்லா சீவியாச்சு இந்த மாதிரி. இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க இது கூட மைதா மாவு சேர்த்தணும். நான் அது கூட காட்டல. இது கூட 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சைஸ் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்க ஒரு உருண்டை பிடிச்சாச்சு. இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்துருங்க. அதை இப்போ வந்து 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்திக்குங்க. பாருங்க பொடியா நறுக்கி வச்சிருக்க 3 தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டு இது ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்க வதக்குறது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நைஸா அரைச்சிக்கலாம். பாருங்க 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் இருக்கு. இப்போ இது கூட சேர்த்திக்கங்க. பாருங்க இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க மசாலா நல்லா கலக்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்க இது நல்லா கொதிச்சு மசாலா வாசம் போகிற வரையும் நல்லா கொதிக்கணும். இது பாருங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க பன்னீர் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கிரேவி வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ சப்பாத்தி நான் பரோட்டாவோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது தான் உங்கள் ஃபீட்பேக்ஸை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.